வணக்கம். நான் மதுரையிலிருந்து சாரதா பேசுகிறேன். இப்போது மருத்துவ இலவச காப்பீட்டு திட்டம், இந்த 25,00,000 மருத்துவ காப்பீட்டு திட்டம் யாருக்கு செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஆண்டு வருமானம் 1,20,000 இருக்கிறவங்க இதுக்கு அப்ளிகேபிள் ஆவாங்க. இதை யாருக்கிட்ட வாங்கிறது அப்படின்னா, விஏஓ ஆஃபீஸில் வந்து நம்ம வாங்கிக்கலாம். இந்த சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போய் நம்ம இ-சேவை மையத்துலேயும் இதை பதிவு பண்ணலாம். இன்னொரு விஷயம், நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் தனியாக இதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, முதல்வர் இலவச காப்பீட்டு திட்டம் அப்படின்னு. அதில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம், புக் பண்ணிக்கலாம். இது தவிர ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஊனமுற்றவர்கள்னு இருப்பாங்க, அவங்களுக்கு தனியான ஒரு ஃபார்ம் இருக்கும். அதே மாதிரி இந்த முகவரியில் இல்லாமல் ஹோம் மாதிரியான விஷயங்கள் இருப்பாங்க, முதியோர் இல்லம், ஹோம் இந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படின்னா, அதில் இருக்கும் அப்படின்னு அந்த சர்டிஃபிகேட்டு, ஆண்டுக்கு இவங்க உதவி பண்ணுறாங்க, இவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு வருமான சான்றிதழ் கேட்குறாங்க. இது அதே மாதிரி ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதை கொண்டு போய் அவங்க அதில் பதிவு பண்ணி அந்த நலனை வந்து நீங்கள் பெற்றுக்கலாம். இன்னொரு விஷயம், ரேஷன் கார்டுலேயே இப்போது நான் போய் இ-சேவை மையத்தில் கேட்டதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த கார்டை காமிச்சு, இதுக்கு என்னுடைய கார்டு இதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இந்த கார்டுக்கு கிடையாது சார் அப்படின்னாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைங்க, இதுக்கு கொடுக்கல, காரணம் அப்படின்னு கேட்கும்போது, இதில் வந்து NPHHன்னு இருக்குது, இந்த கோடுக்கு இலவச காப்பீட்டு திட்டம் இல்லை சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நீங்கள் என்ன முயற்சி பண்ணி அந்த ஆண்டு வருமானம் 1,20,000 தான், தெரிஞ்ச விஓ தான், அதனால் போட்டு வாங்கிடலாம் அப்படின்னு வாங்கிட்டு போய் கலெக்டர் ஆஃபீஸில் அலைஞ்சு அந்த ஃபார்ம் கொடுத்தா கூட அந்த ரேஷன் கார்டு அதுக்கு தான் கேட்குறாங்க. இதில் ஒருவேளை NPHH அப்படின்னு போட்டதுனால இல்லை. இதே மாதிரி இந்த கார்டில் வேறு என்னென்ன கோடுக்கு இல்லை அப்படிங்கிறது தெரியல, அது சொல்ல மாட்டேங்கிறாங்க இ-சேவை மையத்தில். காரணம் என்ன அப்படின்னா, இந்த இருக்குது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கே அவங்க ஒரு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நான் இதை வந்து கம்பல்சரியாக கேட்டு இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க, அலைய முடியாது, அவங்களுக்கு வேறு யாரும் வேலையை பார்க்க ஆள் இருக்க மாட்டாங்க, இவங்க தான் அலைவாங்க. அதுக்காக இதை மட்டும், சரி எதை பார்த்து எனக்கு இல்லைன்னு சொல்லி சொன்னீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி இதை சொன்னாங்க. அதனால் நான் அதை மட்டும் சேகரிச்சுக்கிட்டேன். இது மாதிரி என்ன XYY அப்படின்னு போட்டிருக்காங்களா, இல்லை MNZன்னு போட்டிருக்காங்களா, என்ன கோடுக்கெல்லாம் இல்லை அப்படிங்கிறது தெரியல. அது கொஞ்சம் விவரம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த வருமான சான்றிதழுக்கு அலையிறதோ, இல்லை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் அதை பதிவு பண்ணுறதோ பண்ணால் நல்லாயிருக்கும். வெயிலில் நீங்கள் இவ்வளோ சிரமப்பட வேண்டாம். நல்லா முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து இது பண்ணிக்கோங்க. குறிப்பாக ஆண்டு வருமானம் 1,20,000க்குள்ளே இருக்கணும். நன்றி.